இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 92 சங்கீதம் 4 கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். நம்முடைய சந்தோஷத்தை விட மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் தான் மிகப்பெரிய சந்தோஷம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் அதைத்தான் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நம்மை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் ஆண்டவருக்கு நிகர் யாரும் இல்லை. நாம் கண்ணீர் வடிப்பதோ துக்கத்தில் இருப்பதோ ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். அதனால் நாம் ஆண்டவரிடம் எதை எதிர்பார்க்கிறோமோ, எதற்காக காத்து கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிறார். இன்றைக்கு பல மனிதர்கள் மன நிம்மதி இல்லாததினால் மகிழ்ச்சி இல்லாமல் தான் இருக்கிறார்கள். பெயரளவுக்கு சிரிப்பவர்கள் தான் இன்றைக்கு ஜாஸ்தி. ஆனால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை தருகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சில சம்பவங்களை பாருங்கள். கானா ஊரில் ஒரு வீட்டில் கல்யாணம் நடைபெறுகிறது. பலர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த திருமணத்திற்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் கூட அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அங்கு நடைபெற்றது என்ன? திடீரென்று திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. அதனால் கல்யாண வீட்டில் இருந்த சந்தோஷம் சில நொடிகளில் காணாமல் போனது. அங்கிருந்த சூழ்நிலைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து நேராக பார்த்தார். இயேசு கிறிஸ்து வேலைக்காரர்களை கூப்பிட்டு வெறுமையாய் இருந்த ஜாடிகளில் எல்லாம் தண்ணீரை ஊற்றி நிரப்ப சொன்னார். பின்பு அதை மொண்டு வந்திருக்கிறவர்கள் எல்லோருக்கும் கொடுக்க சொன்னார். அந்த திராட்சை ரசத்தை ருசித்த மக்கள் மிகவும் சுவையாக இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவ்வளவுதான். அனைவருடைய முகத்திலும் மறுபடியும் மகிழ்ச்சி வந்துவிட்டது. வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி ஆண்டவர் அந்த கல்யாண வீட்டிலே அற்புதம் செய்தார். இப்படி திடீரென்று வருகின்ற ஏதாவது ஒரு குறைவுகளினால் அநேகருடைய முகங்கள் இன்றைக்கு தொங்கி போய் காணப்படுகின்றன. கவலைப்படாதீர்கள். குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற தெரிந்தவருக்கு நம்முடைய முகத்தில் தோன்றுகிற கவலைகளை அகற்றி நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க தெரியாதா என்ன? ஆகவே நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு கூட காத்திருப்போம். ஆசாரியனான சகரியாவும் அவன் மனைவி எலிசபெத்தும் கர்த்தருக்கு பயந்து நடப்பவர்கள் தான். ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமமாக நடந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த விரும்பினார். வயதான தம்பதிகளான அவர்களுக்கு ஆண்டவர் யோவான் ஸ்நானகன் என்ற குழந்தையை கொடுத்தார். வறண்டு போய் கிடந்த அவர்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசியது. யோவான் பிறந்தது அவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுத்தது. அதே போல மார்த்தாள் மரியாளுக்கு இருந்தது ஒரே ஒரு சகோதரன் தான். அவனும் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு மரித்து போனான். அவ்வளவுதான். அவர்கள் வீட்டில் சந்தோஷம் காணாமல் போனது. ஆனால் அவர்களுடைய வீட்டை தேடி ஆண்டவர் வந்தார். கல்லறைக்குள் இருந்த லாசருவை உயிரோடு கூட வெளியே கொண்டு வந்தார். மீண்டும் மார்த்தாள் மரியாள் வீட்டில் மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. ஆகவே நம்முடைய துக்கத்தை மாற்றுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நம் ஆண்டவரால் தான் முடியும். நம் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அதிசயங்கள், அற்புதங்கள் ஒவ்வொன்றும் பெரியவைகளும் எல்லோரும் பிரியப்படும் வண்ணமாகவும் இருக்கும். ஆகவே அவரை நோக்கி பாருங்கள். அவரிடம் பிரச்சனைகளை சொல்லுங்கள். நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியான காரியங்களை ஆண்டவர் செய்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பலவிதமான சோதனைகளினாலே, சூழ்நிலைகளினாலே நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி காணாமல் போய் விடுகிறது. ஆனால் அன்றைக்கு காணா ஒரு கல்யாணத்திலே நீ எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது போல, மார்த்தாள் மரியாள் வீட்டிலே லாசருவை உயிரோடு எழுப்பி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது போல, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் உண்மை மகிழ்ச்சிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் நடந்தால் நீரும் எங்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்கு ஏற்றவாறு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க, எங்கள் வாழ்க்கையில் உண்மை சார்ந்திருக்க, உம்முடைய கரங்களிலிருந்து நிரந்தரமான சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர் எங்களை சந்தோஷப்படுத்தினால்தான் இந்த உலகத்தில் உண்மையான சந்தோஷத்தோடு கூட நாங்கள் இருக்க முடியும். உலக பிரகாரமாக எங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி எல்லாம் நிரந்தரமானதாக எங்களுக்கு இருப்பதில்லை. ஆனால் நீர் கொடுக்கிற மகிழ்ச்சி எங்கள் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களை மகிழ்ச்சிப்படுத்துங்க, சந்தோஷப்படுத்துங்க. குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்க அப்பா.
நன்றியுள்ள இதயத்தோடு கூட நாங்கள் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருக்க கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.